நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதிலே நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து மகிழ்வதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய நாமத்தை பாடல்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற அருமையான பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உற்சாகத்தோடு பாடி மகிமைப்படும். சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் கைகளை தட்டி சொல்லுமா. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், நின்னுதிரமதினா திறந்த ஜீவ புது வழியா, நின்னுதிரமதினா திறந்த ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமை சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமை சந்ததம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உணர்ந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பொழுங்களாம் எங்களுக்கு, உணர்ந்து சொல்லுவோம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பொழுங்களாம்
எங்களுக்கு எத்தனை மாதயம் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா சத்தமா சொல்லுங்க இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உணர்ந்து சொல்லுங்க தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆண்டவரை பார்த்து தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுபடியுமாய் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் நம் நிமித்தமாய் உள்ள மகிழுகிறது ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா சத்தமா சொல்லுங்க நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே மறுபடியுமாய் நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே உள்ள சொல்லுவதாக நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது ஆமென் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது ஓயாமல் துதிக்கிறது ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் பன்னவனே உம
உமக்கு. ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார். ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. செய்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். அல்லேலூயா. அருமையான பாடல். இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிற ஒரு பாடலை பாடுவோம். தொடர்ந்து புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பு என்கிற அருமையான பாடல். கைகளை தட்டி நமக்கு தெரிந்த பாடலாக இருக்கிறபடினால் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நம்மை அனுமதித்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் தம்முடைய புதிய கிருபையால் நிரப்பணும். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் துவக்கத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய பலனை அனுபவிக்கணும், புதிய கிருபைகளை அனுபவிக்கணும். எங்களுக்கு அதற்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு, பிள்ளைகளை போஷிப்பதற்கு, அவருடைய எதிர்காலத்திற்கு எல்லா காரியங்களும் பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்குது. ஆனாலும் அந்த சவால்களையும் சந்தித்து அவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். கைகளை தட்டி சொல்லுங்க நல்லா, உற்சாகத்தோடு கூட. என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. சொல்லுவோமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். செய்து சொல்லுங்க. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. எத்தனை பேர் சொல்ல முடியுது? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்துங்க பாடு சொல்லு. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. ஆமென் சொல்லுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. எங்கள் கண்ணீருக்கு பதிலாக
எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புதிய கிருபைகளை புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க செய்து சொல்லுங்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தாகத்தோடு கூட சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, வயதான தாய் தகப்பன்மார் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் தம்முடைய கிருபையால் உங்களை நிரப்புவார். புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, இந்த உலகத்தை நான் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, எல்லாருமே குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்புமாமே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தருகிறவர். இந்த பாடலின் 2வது சரணம் சொல்லுது, வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருகிறவர். உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் பல்விதமான வெட்கத்தை ஏற்படுத்துவான். நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு நபர் மூலமாய் அவர் செய்கிற கிரியை அந்த குடும்பத்திற்கு நித்திய காலமாக, அந்த குடும்ப தலைமுறையாய் அது ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பல்வேறு விதங்களில் பிசாசுக்கு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவமானப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும், தலை குனிய வைக்கணுங்கிறது தான் அவனுடைய எண்ணமே. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால அந்த வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் நன்மை செய்கிறவர். கையில் தட்டி கத்திர மகிமைப்படுத்தோமா? ஆண்டவர் எந்த மனுஷனோடு கூட இருக்கிறாரோ அந்த மனுஷன் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அதே இடத்துல தலை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வேதத்தின் சரித்திரமும் கூட. யோசேப்பு என்கிற தெய்வ மனிதன் எந்த தவறும் செய்யலை, ஆனாலும் அவன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த எஜமானுடைய மனைவி அவனை வெட்கப்படுத்தினான். வாலிப வயது, பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு வாழணும்னு தீர்மானம் எடுத்தவனை அவள் வெட்கப்படுத்தி விட்டார். அந்த யோசித்து பாருங்க, அந்த எகிப்து தேசம் எங்கும் என்ன பேர் இருக்குன்னா, இங்கே ஒரு வேலைக்காரன் இஸ்ரவேல்லேருந்து அடிமையாக கொண்டு வந்தவன் அந்த போத்திபாருக்கு வீட்டில் இப்படி தவறு செய்யிட்டான்னு அந்த ஊரெல்லாம் கொட்டடிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அதே இடத்துல ஆண்டவர் தலை நிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. சாதாரணமான உயர்வு அல்ல, அந்த தேசத்திற்கே பார்வோனுக்கு 2வதாக ஆண்டவர் உயர்த்தினார். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய பிள்ளைகளும் கூட, நம்முடைய குடும்பமும் கூட வாழுகிற பகுதிகளில் பல்வேறு விதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்
வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான நன்மை செய்கிறவர். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அந்த சரணத்தை மறுபடியும் கைகளை தட்டி விசுவாசத்தோடு கூட பாடுங்க. ஒருவேளை தலை குவிந்த சூழ்நிலை நீங்க வாழ்வீங்கன்னா, கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நம்முடைய தலை நிமிர பண்ண போகிறார். கரங்களை தட்டி அந்த சரணத்தை பாடி மகிமைப்படுத்துவோமே. எல்லாரும் செய்து கைகளை தட்டி, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டி. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம். நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய புதிய கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து மகிழ போகிறோம். நமக்கு தெரிந்த பாடல், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்கிற அருமையான பாடல். அருமையான பக்த நிபீதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுத்துட்டா அதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அது யாராலையுமே மாற்ற முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நாம் நேசிக்கிற ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில நினைத்ததை தடைப்படுத்துவதற்கு ஒருவனாலும் கூடாது. அதை உணர்ந்து இந்த பாடலின் சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. சொல்லுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. சின்ன பிள்ளைகள் கைதட்டி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சத்தத்தை உயர்த்தி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல். நல்ல வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஒரு நாளும் தடைபடாதையா. மறுபடியும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. சொல்லுங்க. நான் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். நீ
நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். என்னை நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சத்தமாய் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க. நல்ல கைகளை சந்தோஷத்தோடு கூட. ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. ஆமென். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே. என்னை அடித்தாலும் அடைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அடைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சத்தமாய் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. சொல்லுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள். என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே. சொல்லுவோம். என் மீட்பரே மீட்பரே உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை எங்கள் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும். எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. மறுபடியும் சொல்லுங்க. எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே. எழுந்து நின்று ஆண்டவரை கைகளை தட்டி மகிமைப்படுத்தி பாடுவோம். உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை. ஆமென். இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை எங்கள் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. ஆகத்தோடு சொல்லுவோம். எப்போது வருவீரே. என் உள்ளம் ஏங்குதையா. மறுபடியும் சொல்லுங்க. எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. உணர்ந்து சொல்லி பாருங்க. எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. செய்து பாடுவோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. இருதயம் சொல்ல ஆரம்பிக்கணும். செய்து உள்ள துதிக்க ஆரம்பிக்கிறவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். எப்போது வருவீரையா. என் உள்ளம் ஏங்குதையா. ஒரு
ஏக்க பெருமூச்சு நம்மிடத்திலிருந்து வெளிப்படட்டுமே. எப்போது வருவீரையா, எப்போது வருவீரே, உள்ளம் ஏங்குதையா. எங்கள் மத்தியில் ஊலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும். சேர்ந்து சொல்லுங்க. எங்கள் மத்தியில் ஊலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் ஆண்டவரே, எங்களோடென்றும் வாசம் செய்யோ. கண்கள் மூடி இருக்கும் பொழுது இருதயம் ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிக்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் மத்தியில வாசம் பண்ணுவதற்கு எங்கள் நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஊலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஊலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விருப்பப்படுகிறவரே, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே. சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறங்க பார்க்கலாம். ஆராதனை வேளையில வாயின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அவை வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி சில நிமிடங்கள் கர்த்தரை ஆமை உரத்த சத்தத்தோடு கூட மகிமைப்படுத்துவோம். ஆமை காலையில் இந்த நாளுக்குரிய, இந்த ஆராதனை நாளுக்குரிய தெய்வ பல நம்மை அளவில்லாம நிரப்பும்படியாய் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க துதிக்கதான் ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பா. துதிக்க துதிக்கதான் நம்முடைய சிந்தனைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகும். அப்படியே துதித்து பாருங்க. கொஞ்சம் வாயை திறந்து ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை வாழ வைக்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நமக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்கிறவர், நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் நம்மை துடைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை நிலைநிறுத்துவதற்காக இந்த இடத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எண்ணி முடியாத அதிசயங்கள், நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதான மகிமையான அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். ஆமென், ஆமென். துதிக்க துதிக்க அந்த தேவ ஜனம் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நாம் ஆமென் துதித்து துதித்து அந்த அற்புதமான மாற்றத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. ஒரு மனதாய் சொல்லுவோம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. மறுபடியும் சொல்லுங்க. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே. சொல்லுவீங்களா சத்தமா? காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை. இணைந்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை. உயிருள்ள
சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். கர்த்தரி காலை பொழுதிலே நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு மகிமை செலுத்துவதற்காய் அழைத்து வந்திருக்கிறார். அவருக்குள்ளாய் அவருடைய ஜனம் பலன் அடையும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அமைதியா நிற்காதுங்க. ஹல்லேலூயா. துதிதான் நமக்கு பலன். துதிக்க துதிக்க நாம் பலனை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். பின்னாடி நிற்கிறவங்க அப்படி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, உமக்கே ஆராதனை ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அது ஒரு மகிமையான தருணம், அது ஒரு மகிமையான அனுபவம். ஆண்டவரை ஆராதித்து மகிழும் பொழுது அவர் நம்மை தம்முடைய சமூகத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறார். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நாம் இன்னும் அவரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் அவரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய சிங்காசனத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆமே. தெய்வ ஜனம் அதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆராதனை, ஆமே, நம்மை செலுத்துகிற துதி ஸ்தோத்திர பலிகள் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி கிட்டி சேர்த்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்திருக்கின்றன. ஹல்லேலூயா. தேவனை விட்டு தூரமாய் பிரிந்திருந்த மனுகுலத்தை மறுபடியும் தேவனோடு கூட இணைக்கும்படியாய் அந்த இரட்சகர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தாரு. இந்த காலவேளையில ஆமே ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கோம். ஆமே, இந்த தேவாதி தேவனோடு கூட நம்மை ஆண்டவர் இணைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் துதியின் மூலமாய் நம்மை இணைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த கேருபீன்களோடு சேராபீன்களோடு கூட இணைந்து துதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. நாங்களே மாத்திரம் ஆண்டவரே சொல்லி பாருங்க. ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு நாங்களே மாத்திரம். நாங்கள் எவ்வளவேனும் தகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் எவ்வளவேனும் தகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் எவ்வளவேனும் திறமையானவர்கள் அல்ல. உம்மால் நினைவு கூறப்படுவதற்கு, உம்மால் நினைக்கப்படுவதற்கு நாங்கள் பாத்திரர் அல்ல. சொல்லுங்கம்மா, சத்தத்தை உயர்த்தி அருமையான தாயை தகப்பனே சொல்லுங்க. நாங்கள் உம்மால் நினைவு கூறப்படுவதற்கு பாத்திரவான்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய கண்கள் எங்களை கவனிக்கிறது. எங்கள் வழிகளை உம்முடைய கண்கள் பார்க்கிறது. உம்முடைய கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒரு ஆண்டவரே மண்ணா இருந்தாலும் உம்முடைய கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்களை நினைக்கிறீர். சொல்லுங்க, எங்களை நினைவு கூறுகிறீர். எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமே. நாம் மண் என்றவர் நினைவு கூறுகிறார். ஆனாலும் ஆமே, நம் மீது நோக்கமாயிருக்கிற ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த காலவேளையில் அதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு மனமாய் அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். எங்களை நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். என்னை நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். ஒன்று தெரியுமா, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறாரா, நிமிஷந்தோறும் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகள், நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு மறைவா இருக்கல. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லாம் உமக்கு முன்பதா இருக்கிறது, நீர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறீர். அப்படி சொல்லுங்க, கண்களை மூடி சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏசப்பாவை பார்த்து பேசுங்க. ஆமே, ஆண்டவரே என்னை கவனித்து கொண்டிருக்கிறீர், என்னுடைய அசைவுகளை கவனிக்கிறீர், என்னை கவனிக்கிறீர், என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் கவனிக்கிறீர். என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிமிடந்தோறும் விசாரித்து கொண்டிருக்கிறீர், நிமிஷந்தோறும் விசாரித்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர், நீர் எங்களை கண்ணோக்குகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். நாங்கள் தனித்து விடப்படலப்பா, நாங்கள் தனித்து விடப்படல, நாங்கள் அனாதைகளாய் விடப்படல, நாங்கள் அனாதைகளாய் விடப்படல. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமே, எங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறியாதவர் போல் இல்ல. ஆமே, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நான் வனாந்திரத்திலே தனித்து திரிகிறேன், யார் என்னை கவனிக்கிறார் என்று உள்ளம் சொன்னாலும் நான் தனித்து இல்ல, நான் தனிமையா இல்ல. தேவரீர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய கண்கள் என்னை உற்று கவனிக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, கர்த்தர் என்னை கவனிக்கிறீர், கர்த்தருடைய கண்கள் என்னை கவனிக்கிறது. வயதான தாயே தகப்பனே, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய புலம்பலை யாரிடத்தில் சொல்லுவேன் என்று சொன்னீர்களே. ஆமே, நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமே, நம்மை கண்ணோக்குகிற தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயார கர்த்தரை மனதார துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நிமிஷந்தோறும் விசாரிக்கிறவர், ஹல்லேலூயா, நம்மை விட்டு விலகாதவர், தம்முடைய பார்வையை நம்மை விட்டு விலக்காத்த நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். கையில தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென். எனக்கு பக்க பலமாய், எனக்கு ஆமென், என்னுடைய பக்க பலமாய் நேசர் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது, அவர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது நாம் கலங்குவது ஏன்? ஹல்லேலூயா. எலியாவின் தெய்வம் எங்கே என்று சொல்லி எலிசா அந்த சால்வையை யோர்தான் நதியில் அடித்த பொழுது அது அவனுக்கு செல்லும்படியாய் வழியை திறந்தது. இந்த காலவேளையில் அதே தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடினால கையில தட்டி சொல்லுங்க, ஆமென். என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் மகிமை நிறைந்த கண்மலை, அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆமென் 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 ஆமென். அவர் நமக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஓ, எனக்காக யாவையும் செய்பவரே. சேர்ந்து பாடுவோமா? செய்து முடிப்பவரே. எல்லாரும் இணைந்து, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள்
என் சுமைகள். இந்த காலை வேளையில ஒருவேளை என் பாரத்தோடு கூட சுமக்க முடியாத சுமைகளோடு கூட வந்திருப்பீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எல்லாரும் இணைந்து உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எனக்காக யாவையும் செய்பவர். மனதார சொல்லுங்க பிரியமானவர்களே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவை செய்பவரே. செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் எத்தனை பாரங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சுமைகளா இருந்தாலும், எத்தனையாய் நம்மை விட நமக்கு சுமக்க முடியாத சுமை இருந்தாலும் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி அப்படியே சொல்லுங்க, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இந்த காலை ஆராதனை வேளையில சுமக்க முடியாத பாரத்தை, இருதயத்தை சுமந்தவர்களா இந்த இடத்துல நீங்க வந்து நிற்கலாமா? ஆனா ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. அருமையான தாயே, தகப்பனே, உங்க இருதயம் பாரத்தால நிரம்பி இருக்கிறது, சுமக்க முடியாத சுமையால நிறைந்திருக்கிறது. கண்கள் மூடி இருக்கும் பொழுது அந்த பாரத்தை அப்படியே ஆண்டவரிடத்தை அறிக்கை செய்த, ஐயா உங்க பாதத்துல இறக்கி வச்சிட, என்னால சுமக்க முடியாது, இந்த பாரங்கள் சுமக்க என்னால முடியாது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமே, நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார், நம்ம மத்தியிலேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால ஆமென், எல்லா பாரங்களையும் அவருடைய பாதத்துல இறக்கிருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாரத்தை நான் சுமந்து சுமந்து எண்ணி இழைக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சுமக்க முடியாத பாரத்தை உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அண்ணாளை போல சொல்லுங்க, வாயை திறந்து. ஆமென், மன கிளேசத்தோடு கூட வந்திருக்கலாம், குழம்பி போன மனநிலைமையோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆமென், தவிர்க்க முடியாத பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கலாம். என்ன செய்வதென்கிற தடுமாற்றம் உங்களுக்குள்ளே, எங்க போவது, யாரை பின்பற்றுவது, எங்கே இருப்பது, பல்வேறு குழப்பங்கள். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் குழம்பி போய் நிற்கிறேன், குழப்பத்தோடு நிற்கிறேன், என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல, எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணி தெரியல, என்ன காரியத்தை செய்யணும்னு தெரியல, எனக்கு முன்பதாய் நிற்கிற எந்த பாதையை தெரிந்தெடுக்கணும்னு தெரியல. ஆண்டவரே, குழப்பம் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, மனபாரம் என்னை நிறைத்து கொண்டிருக்கிறது, அது என்னை நாள்தோறும் அழுத்தி கொண்டிருக்கிறது. என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. ஆண்டவரே, ஆமே ஆமே, கதறுகளும் குமுறல்களும் பெருமூச்சு தான் என்னை விட்டு ஆமே எனக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே ஆமே, நான் விடுகிற ஒவ்வொரு மூச்சு காற்றுவது பெருமூச்சை போல இருக்கிறது. ஆமே, பாரத்தால் சுமந்து சுமந்து இழைத்து போயிருக்கிறேன். சொல்லுங்க, ஒருவேளை எரேமியா புலம்பினது போல நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம், புலம்பல் தான் ஆமே என்னுடைய வாழ்வோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதம்மா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே.
ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாரத்தை உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறப்பா. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்கம்மா. ஆமே, நீங்களும் ஒருவேளை அநேக குழப்பத்துல வந்திருக்கலாம். ஆமே, பலவிதமான யோசனைகளால் உங்களுடைய ஆமே சரீர நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா என்னால முடியாது, எங்களால முடியாது. சொல்லுங்க தாயே தகப்பனே, சொல்லுங்கப்பா. ஆமே, சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் அதை கேட்கிறார். ஆமே, சுமக்க முடியாத பாரங்களை சுமப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல மனிதனாய் இறங்கி வந்தா சிலுவையிலே நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்து விட்டபடினால ஆமே, இன்றும் அவர் நம்முடைய பாரங்களை மாற்றுவதற்கு போதுமானவர். ஆகையினாலதான் அவரை பார்த்து நம்ம சொல்றோம் ரட்சகர் என்று சொல்லி. ஆகையினாலதான் அவரை பார்த்து சொல்லுகிறோம் துணையாளர் என்று சொல்லி. ஆகையினாலதான் அவரை பார்த்து கூப்பிடுகிறோம் உதவி செய்கிறவர் என்று சொல்லி. அந்த நாமங்கள் எல்லாம் எதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, அவர் அமிதமாய் நமக்கு கிரியை செய்கிறவர், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், உதவி செய்கிறார். அது வாயை திறந்து சொல்லி பாருங்க, ஆண்டவரே பலன் தருகிறார், உதவி செய்கிறார், எனக்கு பலன் தருகிறார். மறுபடியும் உதவி செய்கிறார். எத்தனை கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வரு. மறுபடியும் சொல்லுவோம், உதவி செய்கிறார். சொல்லுங்க தகப்பனே, தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென், பயப்பட மாட்டேன். தைரியமா சொல்லி பாருங்கம்மா. அந்த விசுவாச வார்த்தை அறிக்கையிட்டு பாருங்க. இயேசு என்னோடு இருப்பதனால், எங்கள் இயேசு என்னோடு இருப்பதனால், எங்கள் இயேசு என்னோடு இருப்பதனால், எங்கள் இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. மோசேயோடு கூட பேசின அதே ஆண்டவர் இந்த காலை வேளையில என் சமூகம், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதுனால நல்ல கைகளை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துங்க. என்னோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி அறிக்கையிடுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்க பாரங்களை எல்லாம் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், என்னோடு கூட வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாள் நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டாரம்மா. ஆமென். எதிரியின் முன்பதாய் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, ஆமென், எண்ணெயினால் என்னுடைய தலையை நரைக்கிறவர், நிரப்புகிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர், அந்த மகிமை நிறைந்த ஆண்டவர் நம்மோடு கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவரே, கிருபையாய் எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாளின் காலை பொழுதிலே மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை கர்த்தர் இந்த இடத்தில் அழைத்து வந்து ஆண்டவரை பாடல்களை பாடவும், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.